அனிமல் கிங்டம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பறவைகள் அது அந்த அந்த மீட்டிங் பற்றி நிறைய இருக்கும். அதில் வந்து இந்த ஃபீமேல் பார்ட்னர் இஸ் நாட் அக்ரீயிங். அந்த 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 பெண் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரொம்ப ஒரு அழகான பெண், கொஞ்சம் கூட ஒரு லுக்ஸே இல்லாத ஒரு ஆண்மகனை காதலிப்பான். வெல்கம் டு டாக்டர் சி.கே. நந்தகோபாலன் யூடியூப் சேனல். டாக்டர் வந்து போன எபிசோட்ல பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கு மனநிலையை எப்படி நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ வந்து செக்ஷன்ற ஒரு விஷயத்துல வந்து பார்ட்னர் ரொம்ப முக்கியம். எல்லா அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே வந்து மேல் வந்து பர்டிகுலராக ஃபீமேலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு டான்ஸ் ஆடும், பாட்டு பாடும். பேர்ட்ஸ்லாம் வந்து விதவிதமான சவுண்ட்ஸ்லாம் கொடுக்கும். மயில் வந்து டான்ஸ் ஆடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஹியூமன்ஸ் வந்து தன்னோட ஃபீமேல் பார்ட்னரை எப்படி அட்ராக்ட் பண்ணுறது? ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் 90s கிட்ஸுக்கு வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுனே தெரியல. அவங்களோட பார்ட்னர் கிடைக்காம கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணலாம் டாக்டர்? சொல்லிக் கொடுப்பதில்லை மன்மத கலை. இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வினே சொல்ல மாட்டேன். இது ஒரு ஃபன்னியான கொஸ்டின். இது ஆக்சுவலாக இதுக்கு வந்து யாருமே வந்து பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அனிமல் கிங்டம் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பறவைகள், விலங்கினங்கள், ஊர்வனை, இதெல்லாம் எல்லா ஜீவராசியும் இருக்குது. இவங்கெல்லாம் இப்போ அனிமல்ஸ்னு எடுத்துப்போம், பேர்ட்ஸ்ன்னு எடுத்துப்போன்னு வச்சுப்பேன். அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வாழ்க்கை வாழறாங்க இந்த மன்மத உறவை பொறுத்த வரைக்கும். கம்பேர்ட் டு ஹியூமன்ஸ் கண்டிப்பாக தே சாட்டிஸ்ஃபை தேர் நீட். அங்கேயும் எல்லாம் இருக்குது. அங்கேயும் ரேப்பெல்லாம் இருக்குது. அங்கேயும் இல்லாமல்லாம் இல்லை. ஆமாம். இதெல்லாம் நீங்கள் வந்து நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கில் போனீங்கன்னா அது அந்த அந்த மீட்டிங் பற்றி நிறைய இருக்கும். அதில் வந்து இந்த ஃபீமேல் பார்ட்னர் இஸ் நாட் அக்ரீயிங். அந்த 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 பெண் விலங்கினம் ஒத்துக்கொள்ளனாலும் அதை வந்து ஃபோர்ஸ் பண்ணும். ஆமாம். நீங்கள் கேட்குறது வந்து எப்படி அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி. இதில் அட்ராக்ட் பண்ணுறது வந்து அது ஒரு கலை. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு கலை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரொம்ப ஒரு அழகான பெண், கொஞ்சம் கூட ஒரு லுக்ஸே இல்லாத ஒரு ஆண்மகனை காதலிப்பாள். நேச்சரில் பார்த்தீங்கன்னா இயற்கை எப்படி பண்ணுதுன்னா, இந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய சமுதாயம் இந்தியா. இப்போ மெட்ராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இன்றைக்கி 1 கோடி 20 லட்சத்துக்கு மேலே போயிட்டோம். நீங்கள் நிறைய காமன் பிளேசஸில் பார்ப்பீங்க. மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க. கணவன் பார்த்தான்னா அதுக்கு மேட்சிங்கில் ஒரு 10% கூட வரமாட்டார். பார்த்துருப்பீங்க. எப்படி அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்க? அது ஒன்று. இன்னொன்று வந்து ஆண்மகன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவருக்கு 10% கூட இருக்காது அந்த பெண்மணி. ரொம்ப லுக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 2 பக்கமும் இருக்குது. இது வந்து அரேஞ்ச் மேரேஜில் போயிட்டுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அதை விட்டுடுங்க. ஒரு 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 அழகான ஒரு பெண் தான் தேர்ந்தெடுக்கும் ஒரு மனிதன், அந்த அந்த தன் பார்ட்னர் கொஞ்சம் கூட நல்லா இருக்க மாட்டார். ஆனால் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்படி என்ன பண்ணார் அவர்? புரியுதுங்களா? அப்படி என்ன பண்ணிட்டார்? அப்படி என்ன அட்ராக்ட் பண்ணார்? அந்த அவ்வளோ ஒரு அழகான பெண்ணை எப்படி ஒரு லுக்ஸே இல்லாத ஒரு ஆம்பளை அட்ராக்ட் பண்ணான். இதே மாதிரி வைசி வர்சா. ஓகே, ஒரு ஸ்மார்ட் லுக்கிங், ஹேண்ட்ஸம் லுக்கிங் பாய், ஓகே, லுக்ஸே இல்லாத ஒரு பெண்ணை, கலர் இல்லை, லுக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஓகேங்களா? நம்மலாம் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஃபீச்சர்ஸு, நல்ல ஹைட்டு, நல்ல ஷேப்பு, இப்படி தானே நீங்கள் பார்க்குறீங்க. கலரு அந்த மாதிரிலாம் தானே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தானே. அப்புறமா தானே உங்களுக்கு சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட்டு பேஸு, ரிலிஜன் பேஸ், அதெல்லாம் அப்புறம். ஆண் பெண்ணு எல்லாம் ஒன்று தான். நம்ம தான் முத்திரை குத்திக்கணும். இப்போ அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறோம் ஒரு 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 ஆண்மகன், அவருக்கு கொஞ்சம் கூட நிகர் இல்லாத ஒரு பெண்மணி அட்ராக்ட் ஆகி அவர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறார். ஓகேங்களா?
இது ஒரு பக்கம். இப்போ எங்கே கெமிஸ்ட்ரி வருது? வாட் இட் இஸ் டு இன்வைட் யுவர் பார்ட்னர் ஃபார் அந்த எப்படி ஒரு பெண்மணியிடம் அந்த தூண்டுதலை ஏற்படுத்துவது என்பதும் அதுக்கு அடுத்த கேள்வி. கல்யாணம் ஆனப்புறம் இது ஜேர்னி இல்லையா? அந்த ஜேர்னியில் உங்களுக்கு இந்த உறவு தொடர்ச்சியான போயிட்டு தானே இருக்கும். முதல்ல வந்து செலெக்ஷனு, அப்புறம் வந்து ஜேர்னி, 2 இருக்குது இதில் 2ல் எங்கே வருது அப்படின்னு நீ பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நீங்கள் சொல்கிறீங்கல்ல கெமிஸ்ட்ரி சூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த கெமிஸ்ட்ரி நல்லா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஒர்க் ஆயிடுச்சு, மேட்ச் ஆயிடுச்சு, அது சொல்கிறீங்கல்ல, அங்கே வந்துடுது. ஓகே, இது வந்து இயற்கை சம்மந்தப்பட்டது, முழுக்க இயற்கை சம்மந்தப்பட்டது. ஓகே, இந்த அழகாக இருக்கும் பெண்மணியை அந்த வந்து அவங்களுக்கு நிகரில்லாத ஒரு ஆண் மேலே அட்ராக்ஷன் ஆகிறா அப்படின்னா வேற ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் பண்ணுதாங்க. ஒத்துக்கிறீங்களா? ஜென்ரலாக நம்மளுக்கு என்ன ஒரு நான் வந்து ஒரு 22 வயசு பெண், ரொம்ப அழகாக இருக்கேன். என்னுடைய அழகுக்கு இல்லை என்னுடைய அழகுக்கு நிகரான ஒரு ஆணை தானே எனக்கு பிடிக்கும். கரெக்டுங்களா? ஈக்குவலாவது இருக்கணும், இல்லை என்னோட ஒரு 10% அதிகமாக இருக்கணும். அப்படி தானே வரும். அதே மாதிரி தானே இந்த பக்கமும். நான் ஒரு ஹேண்ட்ஸம் பாய், எனக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு பெண் எனக்கு பார்ட்னர் ஆகணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். ஓகேங்களா? ஆனால் அது 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 இங்கே வந்து எதிர்மறையாக அமையுது. நான் இதை ஒரு உதாரணத்துக்கு சொல்லின்னு வரேன். எதிர்மறையாக அமையுது. அப்போ கெமிஸ்ட்ரி மேட்ச் ஆகுதுன்றீங்க. அப்போ வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுது. அது என்ன ஃபோர்ஸ் தெரியுமா? சொல்லட்டுமா? விதி, ஃபேட். இந்த மனித குலம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும், இந்த பூவுலகத்தில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித குலம், இது வந்து ஒரு கண்டினியூட்டி. புரியுதுங்களா? அதாவது நீங்கள் விஜயசாலினி, இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் கூட ஒரு 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 சகோதரிகள் இருக்கிறாங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. காலேஜில் படிக்கும்போது நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்பாங்க உங்களுக்கு. பணி அதாவது நீங்கள் ஒர்க்கு கெரியர்னு போகும்போது நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுவீங்க. திருமணமான பிறகு உங்களுக்குன்னு ஒரு கணவர் வருவார், உங்களுக்குன்னு சில குழந்தைகள் பிறக்கும். அந்த உங்களுடைய சுற்றுப்புற சூழல், உங்கள் சொந்தக்காரங்க, அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, தாத்தா பாட்டி இருக்கு இல்லையா? உங்கள் கணவன் ஒருத்தர் வந்த அப்புறம் அவங்க ரிலேஷன்லாம் ஃபெமிலியர் ஆகிறீங்க இல்லையா? நீங்கள் ஒரு 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 உங்கள் வாழ்க்கை காலகட்டத்தில் ஒரு 200-300 பேர் கூட சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுப்போம். இவங்க எல்லாம் யார் தெரியுமா? முன்னாடி உங்கள் கூட தொடர்புடையவர்கள். ஆமாம். உயிர் தன் உறவை தேடிக்கொள்ளும் என்று சொல்வார்கள். புரியுதுங்களா? அந்தத்தில் புரிஞ்சிச்சாப்போ? உயிர் தன் உறவை தேடிக்கொள்ளும். அங்கே வருது. எங்கே இருக்குது பாரு சுவிட்சு. இன்னொரு உதாரணம் உனக்கு சொல்கிறேன். நீ எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிற, ஒரு ஏர்போர்ட்டில் இருக்க, செக்இன்லாம் முடிச்சிட்ட, வெயிட் பண்ணிகிட்டு இருக்க போர்டிங்க்கு. ஓகே, எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அங்கே, உனக்கு யாரையும் தெரியாது, நீ தனியாக இருக்க. யாரையோ ஒருத்தனை பார்க்குற, இல்லை ஒரு ஆணையோ பெண்ணையோ பார்க்குற. பார்த்தவொடனே உனக்கு பிடிக்கல அவங்கள. அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க பேர் தெரியாது, அவங்கள இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே கிடையாது. பார்க்குற, பை லுக் ஆஃப் இட் உனக்கு பிடிக்கல, கண்ணை திருப்பிக்கிற, ரிஜெக்ட் பண்ணுது. யாரோ உன்னை வந்து ஏமாத்தியிருந்து அவங்கள நீ பார்த்து வெறுப்புணர்ச்சி, சே இவங்கள ஏன்டா இங்கே பார்த்தோன்னு, அது வேற. இப்போ இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர், அன்னோன் பர்சன், பார்க்குற, ரிஜெக்ட் பண்ணுற, அப்படியே உன் மனசு ரிஜெக்ட் ஆகுது, அப்படியே திரும்பிக்கிற, சே அப்படின்னு. அதே மாதிரி இன்னொருத்தரை பார்க்குற, அவங்க பேர் யார், ஸ்ட்ரேஞ்சர், யாருன்னே தெரியாது, உங்களுக்கு பார்த்தவொடனே பிடிக்கும். பார்த்துருக்கீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? இது வந்து அந்த அந்த உயிர் இருக்குது பாருங்கள், அது அந்த ஃபஸ்ட்டு பார்த்த கேரக்டரை ரிஜெக்ட் பண்ணுது. இந்த செகண்ட் பார்த்த கேரக்டரை அது வந்து விரும்புது. அதனால தான் அந்த மனசு அதை விரும்புது, இந்த மனசு அதை ரிஜெக்ட் பண்ணுது. இங்கே வருது கெமிஸ்ட்ரி. ஸோ தூண்டுதல் என்பது வந்து அது வந்து ஒரு மன்மத கலை, அது வந்து ஒரு பெரிய ஆர்ட்டு. அது வந்து வேரி ஆகும் பர்சன் டு பர்சன். உண்மையிலேயே நீ வந்து யூ ஹாவ் டு, நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்னரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக அந்த நிலைக்கு எடுத்துன்னு வரணும். புரிஞ்சுதுங்களா?
அந்த நிலைக்கு எடுத்துன்னு வந்து அவங்கள வந்து முழு மனதாக தங்களை உன்னிடம் ஒப்படைக்க வேண்டும். ஒரு ஆண் வந்து பெண் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லை ஒரு பெண் வந்து ஆண் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும். 2 பக்கமும் சேர்ந்து வரும். இட்ஸ் ஷேரிங் ஆக்ட் தானே. ஓகே, அப்படி வரும்பொழுது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு 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 ஆண் இன்னைக்கு நம்ம வந்து உறவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அன்றைக்கி அந்த பெண்மணி ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, வாட் எவர் இஸ் கவுண்டர் பார்ட், wife or sexual partner, whoever. Now, how to invite her is an art by itself. It varies from person to person. You have to make sure you create a situation. அந்த ஒரு சமநிலை ஒன்று உருவாக்கணும். நீ உருவாக்கி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணணும், அவங்கள ஈஸ் அவுட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து வராது, இதெல்லாம் தானாக வரணும். அதுதான் அந்த இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ். இந்த சைக்கலாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் வந்து இட்ஸ் அன் ஆர்ட் பை இட் செல்ஃப். இது வந்து நிறைய பேருக்கு வராது. எஸ் அப்படியே இந்த காஞ்ச மாடு கம்பில் ஊந்துற மாதிரி வேணும், போனோம் பண்ணோம் போனோம், அவ்வளோதான். அது வந்து உங்களுக்கு சரி வராது. இது வந்து ஒரு இந்த அதுதான் மன்மத கலை என்பது. அந்த கலை வந்து உன்னுள் இருக்க வேண்டும். இது புத்தகங்களிலோ மற்றவர்கள் சொல்லியோ உனக்கு கிடைக்காது. வணக்கம்.